கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல தீமையின் பக்கம் நம்மளை இழுக்கக்கூடியதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதோடைய தலைவன் யாரு? இப்லீஸ். அவனுடைய கூட்டாளி, அவனுடைய பங்காளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கெட்டதின் பக்கம் இழுக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்? அவங்க அந்த 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 கெட்டதின் பக்கம் இழுக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களால வலுக்கட்டாயமா எந்த ஒரு செயலையும் நம்மளை செய்ய வச்சிட முடியாது. அவங்க ஜஸ்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு இப்லீஸ் நம்ம தொழுகைக்கு போயிட்டு இருக்கோம், நடுவில் இப்படி குறுக்க நிப்பாட்டி முடியவே முடியாது, டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல பேரிகேடு போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க மாட்டான். மைண்ட்ல வேற ஏதாவது சிந்தனை வரும், அதை தூக்கி போட்டு தொழுறதை விட்டுட்டு வேற பக்கம் நம்மளா போவோம். அந்த சாதாரண ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுவோம். அப்போ மனுஷனை அல்லாஹ் என்ன பண்றான்? எந்த ஒரு போர்ஸு கிட்டையும் தீய சக்திகிட்டையும் எல்லாம் ஒப்படைக்கல. ஆனா அவங்க தீமையை தூண்டக்கூடிய சில ஏற்பாடுகள் அவங்க பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒன்னும் இல்ல, தீமையை அழகாக்கி காட்டுறாங்க. அதை மனுஷன் தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை கொண்டே அந்த தீமையை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதை வச்சு அவன் ஃபைட் பண்ணி, இல்ல நான் இந்த தீமையின் பக்கம் போக மாட்டேன். சோ அந்த மாதிரி தீமைகளை அழகாக்கி காட்டக்கூடிய சில பேர் இங்க பூமியில இருக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அது இப்லீஸ். அவன் சொல்றான், அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழி தவற செய்தது போன்று நிச்சயமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழி தவற செய்வேன். இது 15வது அத்தியாயத்துல 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி நான் செய்வேன். அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கவர்ச்சிகளை ஏற்படுத்துவேன். அவன் செய்யற செயலை வெரிஃபை பண்ணி காட்டுவேன். அவன் தப்பு பண்ணுவான். அவன் தப்பு பண்றது பெரிய பெருமானே நோக்கம். இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன், இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன் அப்படிமா. அட முட்டாளு, கண்ட்ரோல் இல்லாத இது வாயில வந்ததெல்லாம் பேசுவேங்கிற, மனசுல பட்டதெல்லாம் செய்வேங்கிற, அப்படின்னு பைத்தியக்காரனா நீயே? இது பெரிய ஒரு சாதனையா நினைச்சிட்டு. அப்ப அந்த குளோரிஃபை பண்ணி காட்டுறது ஒரு தீமை. ஒரு படம் இருக்கு, அதுல ஹீரோ அப்படியே அருவாள் எடுத்து வந்தோம், அப்படி தலைவர் அப்படி சுத்துறாருல, அதே மாதிரி நம்மளும் சுத்தணும். அது குளோரிஃபை பண்ணி காட்டுறது. ஒரு கொலை பண்றது குளோரிஃபை பண்ணி காட்டுறது. இதுதான் இப்லீஸ் பண்றான். அவ அல்லாஹ் நமக்கு சொல்றான், நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் இருந்த அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்க்கிறார்கள். நீங்க பார்க்கறது இல்ல அவனை, ஆனா அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நண்பர்களாக நாம் ஆக்கியுள்ளோம். அப்ப யாரு இந்த தீமையின் பக்கம் போறாங்களோ, யார் அவங்களுடைய ஃபித்ரத்துக்கு அகைன்ஸ்ட் போறாங்களோ, யார் இது மாதிரியான ஃபசாத் ஃபில் அருது, அவங்களுடைய மைண்ட் செட் ஃபசாதின் பக்கம் இழுக்கக்கூடியதா, தீமையின் பக்கம் இருக்கக்கூடியதா இருக்குது. தீமையின் பக்கம் உங்களுடைய சாய்வு இருந்துச்சு அப்படின்னா இவன் உங்களுக்கு நண்பர்களாக நாம் ஆக்கிடுவோம். சைத்தான் நண்பர் ஆக்கிடுவோம். அப்புறம் அவன் உங்களுக்கு குளோரிஃபை பண்ணி காமிச்சிட்டே இருப்பான்.